கடவுள் உங்களை எப்படி நடத்துவார் அப்படின்னு கேட்டால், வார்த்தை என்ற மன்னாவினால் உங்களை போஷிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் வாழ்க்கையை நடத்தும். இயேசு கிறிஸ்துவ இந்த 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 33 வருஷம் அவர் வாழ்ந்தது இந்த பூமியில். இந்த 3.5 வருஷம் என்ன பண்ணார்? அவர் ஊழியம் செஞ்சார். பயங்கரமான நெருக்கத்தின் மத்தியில். இப்போ நம்ம பார்க்குற ஊழியெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பெரிய நெருக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துலலாம் நம்மலாம் வந்து புறஜாதி மக்களில் ஊழியம் செய்கிறோம், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வராது. அது யூதர்கள்லாம் வேத முறைமையை கற்றுத்தேர்ந்தவர்கள். பரிசேயன் சதுசேயன் இவங்க மத்தியிலலாம் ஊழியம் செய்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. யோவான் என்ன சொல்கிறாரு? வருகிறவர் நீர் தானா, வேறு யாராவது வரணுமா அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருந்தாங்க இயேசு ஊழியத்தை பார்த்துட்டு. இப்போ அந்த நேரத்தில் அவர் ஊழியம் செஞ்சாருங்க. ரொம்ப அழகாக ஊழியம் செய்தார். தைரியமாக தில்லா துணிச்சலாக ஊழியம் செய்தார். ஏன் தெரியுமா? அவருக்கு நல்லா தெரியும், வானம் திறக்கப்பட்டது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்ற ஒரு சத்தத்தை கேட்டார் பார்த்தீங்களா? அப்போ இயேசுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு, பரலோக தொடர்பு எனக்கு இருக்கிறது, என்னை நேசிக்கிற பிதா இருக்கிறார். அப்போ இந்த பூமியில் அவர் ஒருத்தர் நேசிச்சிட்டார்னா, இந்த பூமியில் எத்தனை மனிதர்கள் என்னை வெறுத்தாலும் அந்த தேவன் நேசித்தார்ன்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவர் வாழ்க்கையை அழகாக நடத்தி சென்றது. தேவ பிரசன்னம் அவருக்கு வந்த பிரச்சனை எல்லாத்தையும் மடங்கடித்து இயேசுவை அழகாய் ஊழியம் செய்ய வைத்தது. இந்த 3.5 வருஷத்தில் அவர் வைக்காத இடமே காலே கிடையாது. அவ்வளவு மிராக்கிள்ஸ். பைபிள் எழுதியிருக்கிறது, அவருடைய அற்புதத்தை அடையாளத்தை எழுதணும்னா புக்கு போதாதுன்றது. அல்லேலூயா. அப்போ அவ்வளோ அழகாக சோர்வே இல்லாமல் நம்முடைய இயேசு கிறிஸ்து இயேசுவை கிட்டத்தட்ட 3.5 வருஷம் சிலுவையின் மரண பணி எந்த வரைக்கும் அவரை கீழ்ப்படுத்தினதுக்கு அந்த ஒரே ஒரு வார்த்தை, இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறன்ற அந்த வார்த்தை அவ்வளவு அற்புத அடையாளங்களை பண்ண வச்சிச்சு, அவ்வளவு மிராக்கிள்ஸை பண்ண வச்சிச்சு, அவ்வளவு எதிரிகளையும் அழகாக நேர்த்தியாக சந்திச்சுட்டு போயிட்டே இருந்தார் இயேசு கிறிஸ்து. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அவர் சிலுவையில் தொங்கும் வரை, அதாவது மரணம் பரியந்தம் தம்மை அவர் கீழ்ப்படுத்தினார். அதனால் தேவன் அவரை உயர்த்தினார்ன்ற தேவன்